மேட்ச் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே மாசான மேட்ச்னு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், அடித்து சொல்கிறேன் பாருங்கள். பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், நம்ம ரெட்டு கூத்தாநல்லூர். இந்த மேட்ச் பிகின் சூன். கண்டிப்பாக மேட்ச் பிகின் சூன். எஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்கு. எஸ், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்ட்ரைட் அவே கூத்தாநல்லூர் அவங்க வசம் வச்சுருக்காங்க பால. சுவாமி செவன்ஸ் வந்து சுவாமி செவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் கூத்தாநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். சுவாமி செவன்ஸ் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் கூத்தாநல்லூர் டிஃபெண்ட் பண்ணணும். எஸ், டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் அவே கூத்தாநல்லூர் கண்டிப்பாக வந்து சென்டர் ஆடி இருக்காங்க. நல்ல பாஸு. அதை மீறி ஒரு கோல் போடுவாங்களா ஃபர்ஸ்ட் மினிட்லேயே? எஸ், ஒரு கோலுங்க. ஃபர்ஸ்ட் மினிட்லேயே ஒரு கோல். வாட் ஹேப்பன்? வேற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் மினிட் கோல் நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். பட் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் மினிட் கோல் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. செம்ம அசிஸ்ட் அண்ட் செம்ம கோல். வாட் அ பிளான். இங்கே டிஃபெண்ட் பண்ணாருங்க சென்டரா. ஆனால் ரெண்டு டிஃபெண்டரை உடச்சி கோல் கீப்பரையுமே உடச்சி இங்கே அற்புதமான ஒரு கோல் இங்கே போட்டிருக்காங்க பெங்கால். சாமி செவன்ஸ் வெஸ்ட் பெங்கால் ஒரு கோல் இங்கே போட்டிருக்காங்க. மேலே அடிச்சிருக்காங்க அண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பால. கோல் கீப்பர் டு கோல் கீப்பர். நல்லா டிஃபெண்ட் பண்ணணும். எஸ், டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் ஒரு கோலை தன் வசம் வச்சுருக்காங்க. நல்ல கிக்கு. பால் வெளியில் நினைக்கிறேன். எஸ், வெளியில். $208 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கூத்தாநல்லூர் லாங் கிக்குங்க. ஆஹா, நேராக நம்மக்கிட்டே வந்திருக்கு. பால் பாய்ஸ் தன்னோட வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெளியில் நின்று ஸ்கில் காமிச்சிட்டு இருக்காருங்க. நல்ல ஒரு த்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு மினிட்லேயே ஒரு கோலை போட்டு ரிலாக்ஸாக ஆடிட்டு இருக்காங்க இங்கே சாமி செவன்ஸ் வெஸ்ட் பெங்கால். அண்ட் கூத்தானூர்
நல்ல பாஸ்ன்னு சொல்ல முடியாது. பால் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு கூத்தாநல்லூருக்கு. ஓகே, நல்ல ஒரு ஹெட்டிங், நல்ல டிஃபென்ஸ். யாரில் வச்சுருக்காரு பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வந்தார். பட் ஸ்டில் கூத்தானூருக்கு போச்சா? இல்லை, பால் வெளியில். ஸோ கூத்தானூர் அவரோட த்ரோ. நல்ல ஒரு த்ரோ, நல்ல அழகாக ரிசீவ் பண்ணாருங்க காலில். அவங்க கோல் போஸ்ட் போகிறாங்க. ஒய், ஒரு டிஃபென்சிவ் மோட் கூத்தானூர்கிட்டேருந்து. நல்ல ஒரு கிக் கோல் கீப்பர் கிட்டேருந்து. அண்ட் கொஞ்சம் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறோம். செம்ம டாமினேட்டிங்காக இருக்குது. ஆஹா, ஃபவுலுங்க. உண்மையிலே சொல்ல போனால் வெஸ்ட் பெங்கால் நல்ல டாமினேஷன், இங்கே ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. வெளியில் போயிடுச்சு. முகமது அகமது எல்லாருக்கும் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ண நல்லா இருக்குமா பாஸ்? நீங்க என்ன சொல்றீங்க தெரியுதா? மேலே ஏறாங்க. ஃபர்ஸ்ட் கோலுக்கான வாய்ப்பா? ஓய்யோ, கூத்தாநல்லூர் ஹார்ட் லக்குங்க, ஹார்ட் லக்குங்க. ஆஹா, கால் கொஞ்சம் உள்ள விட்ட மாதிரி தான் இருந்தது. கிராஸ் ஓவர், லெக் கிராஸ் ஓவரா இல்லை. கோல் கீப்பர் கிட்ட ஒரு கிக்கு. இது தாரிக் பாய் பண்ணுவாரா? நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் ஸ்நாக்ஸா? ஃப்ரீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க பாய். இன்ஷால்லா ஒரு 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 ஏதாவது ஒரு வருஷத்தில் பண்ணலாம். 2050, 2060. செம குயிக்காக இருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் நல்லா எடுத்துருக்காரு காலில். மேலே ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபார்வர்டு இல்லைங்க, சைடு, அந்த சைட்லேருந்து லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் டிஃபென்ஸ்லேருந்து ரைட் டிஃபென்ஸுக்கு வந்திருக்காருங்க. அண்ட் அகைன் அவங்க கோல் கீப்பர் கையிலே அடிச்சிருக்காங்க. இன்று ஒரு போட்டியாக இல்லது இல்லைண்டா, இன்றைக்கு ஒரு போட்டி மட்டுமே, ஒரு போட்டிகள் மட்டுமே. சாஃப்டாக எடுத்தாருங்க காலில், செம்ம சாஃப்டாக எடுத்திருக்காரு. நீங்கள் ஃபார்வர்ட் வெஸ்ட் பெங்கால் கோயிங் ஃபார்வர்ட். பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்குன்னு. முகமது ரஃபி வியூ ஐ அப்படின்னா முகமது அகமது ஹாய் ப்ரோ. ஐ திங்க் ரெட் வெஸ்ட் பெங்கால். எஸ், ரெட் வெஸ்ட் பெங்கால். முகமது மன்சூர் அலி லைவ் டெலிகாஸ்டுக்கு மிக்க நன்றிகள், சிறப்பான ஏற்பாடுகள். நன்றி 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 நன்றி. ஸோ ஃபீட்பேக், உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ பப்ளிக் ஃபீட்பேக் தாங்க எல்லாமே. ஸோ நீங்கள் லைவ் நல்லா இருக்குன்னு சொல்ல தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் போடணும் அப்படின்னு ஒரு தோணும். அப்போ தான் நம்மளும் லைவ் போட்டு வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, பட்
மியூச்சுவலாகவே பெனிஃபிட்ஸ் நிறைய லைவ் போடுற போது. ஸோ பிளேயர் ஈஸியாக வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக பிளேயர் வெளில நிறைய பேர் வெளில தெரிவாங்க லைவ் போட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை ஃபாலோவே பண்ணாத நபர்கள் கூட வந்து லைவ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் இருக்கா? ஆஹா மிஸ் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிஃபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பாலை. அந்த பர்டிகுலர் மூமெண்ட், அந்த ஹோல்டிங் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஆப்போனன்ட்ஸ். சாமி செவன்ஸ் வெஸ்ட் பெங்கால். ஸோ ஹோல்டே பண்ணாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக திருப்பி பட்டுன்னு ஒரு கோலை போட்டு யார் வருவா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிக்கு. நல்ல வேலை தடுத்துட்டாரு. ஏன்னா நேராக லைவ் டெலிகாஸ்ட் உள்ளே வந்திருக்கும். நல்ல ஸ்டாப்புங்க. வடக்கு பயிலுகடா. நல்ல ஒரு கிக்கு. ஃப்ரண்ட்ல ஏறுறாங்க. அழகா டிஃபெண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். எந்த இடத்துல காலை வைக்கணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. கரெக்டாக ரீட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ எல்லா பிளேயரையுமே ஹோல்ட் அண்ட் ரீட் செம்மையாக இருக்குது. நல்ல ஃபுட்பாலுங்க. நல்ல ஒரு கிக்கு. தட்டி விட்டுருக்காரு நேராக கோல் கீப்பர் கிட்ட. நல்ல கிக்கு. முகமது அகமது, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மனசு வச்சா மார்க் வந்து. ஆஹா எஸ், மேலே மறுபடியும் ஒரு ஃபார்வர்ட். என்ன நடக்க போகுது பார்க்கலாம். ஆஹா இங்கேருந்து அடிச்சிருவாங்க. என்ன ஹோல்டு பண்ணுறாங்க. ஒய் 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 ஒய். ஆஹா விட்டுட்டாருன்னு நினச்சேன். என்னங்க அது வேற மாதிரி ஆடுறாங்க. செம்ம ஸ்மூத்தாக ஆடுறாங்க. இங்கே பாருங்க. அதாவது காமன் கம்போஸ்டு கேம் பிளேனா அது இதுதான். இங்கே பாருங்க அழகாக உடைச்சாரு. இங்கே பாருங்க டிஃபெண்டர் எப்படி உடைக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட கற்றுக்கணுங்க. ஐயோப்பா. ஸோ டிஃபெண்டரை தாண்டி வந்தோடனே கோல் கீப்பர் பதட்டம் ஆயிடுச்சாங்க. அவர் பாலே கேரி பண்ணல கையில். நல்ல சேவ் தான், பட் கேரி பண்ணல அன்ஃபார்ச்சுனேட்லி. 220 people are watching. Thank you so much. Coming soon Uganda match. எனக்கு ஒரு கார்னர் கிக். ஆஹா ஒரு கோலா இல்லைங்க. நிறைய மிஸ் பண்ணுறாங்க. கூத்தாநல்லூர் 220 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நல்ல ஒரு த்ரோயின். கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. நல்ல ஒரு கிக்கு. ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா? ஐயா சென்டர் மேன் கிட்ட போட்டிருக்காரு. நகைன் அழகாக பால் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே வெஸ்ட் பெங்கால். அண்ட் ஃபார்வர்ட், லெஃப்ட் ஃபார்வர்ட். டிஃபெண்டரை உடச்சிருக்காங்க. பட் நல்ல டிஃபென்ஸுங்க. லாஸ்ட் மினிட்ல இங்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரோயின் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக போடுங்க. த்ரோயின் மாற்றுறாங்க.
நல்ல ஒரு கிக் இருக்குமா? எஸ், நல்ல ஒரு கிக்கு. இன்ஜுரி நினைக்கிறேன். ஹோல்டு பண்றாரு பிளேயர். கூத்தானூர் மாசுங்க, செம்மையா எடுத்துருக்காங்க. இந்த மொமெண்ட் செம்மையா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு கோல் இருக்கணும். மிஸ் பண்ணிட்டாருங்க. ரீப்ளேல பாக்குறோம். அவர் கோல் அசிஸ்ட் பண்ணி கொடுப்பாருன்னு நினைச்சோம். பட் அவரே பால் எடுத்துட்டு போனாரு. நல்ல கிக்கு, பட் கண்ட்ரோல்லெஸ். கொஞ்சம் கண்ட்ரோல்டா அடிச்சிருந்தாருன்னா கோலுக்கு உள்ள போயிருக்கும். ஸோ அவர் டாப் லெஃப்ட், சாரி பாட்டம் லெஃப்ட் பார்த்தாரு. பட் பாட்டம் லெஃப்ட்ல பிளேஸ் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கோல் இருந்தால் நல்லாயிருக்கும். U11 மெமோரியல் கூத்தாநல்லூருக்கு. காலுக்குள்ளே பூந்து போயிருக்கு. சென்டர்லேருந்து மேலே ஏற்றணும். கோயிங் ஃபார்வர்ட். எஸ், பால் அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ பால் வெளியில். சரி, யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு பாருங்கள். பால் வெளியே அடிச்சிட்டாங்களா? எஸ், வெளியே அடிச்சிருக்காங்க. ஐயோ, மிஸ் பண்ணி கோலா? எஸ், கோல். ஃபர்ஸ்ட் கோல் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க கூத்தாநல்லூர். அற்புதமான ஒரு கோலுங்க. பார்க்கலாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்க கொஞ்சம் ஃபம்பிள் ஆனாங்க. செம கிக்குங்க. ஐயோ, ஜஸ்ட் ஓவர் த கார்னர். சரியான கிக்குங்க, செம்ம கிக்கு. ஃபர்ஸ்ட் கோல் கூத்தாநல்லூரும் பதிவு பண்ணியாச்சு. ஸோ இதை விட இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறதே கிடையாது. ஸோ 1 for 1ங்க, 1 for 1 ஈச் ஒன். தரமான கோல் இங்கே பார்த்தோம். ரீப்ளேல பார்க்குறோம். மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் முழிச்சுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது கூத்தாநல்லூர். நீங்கள் நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல கோல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடின மாதிரி தெரிஞ்சுது வெஸ்ட் பெங்கால் சாமி 11s. பட் இங்கே அதுக்கான நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கோலை போட்டிருக்காங்க. தங்களையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கூத்தாநல்லூர். என்ன கேட்டிங்கன்னா, டீமுக்குன்னு ஒரு கோல் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஒரு கோல் கண்டிப்பாக காமன் கம்போஸ்டாக கூத்தாநல்லூர் போகிறதுக்கு ஆன ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வெஸ்ட் பெங்கால் நல்ல டீமுங்க, நல்ல டாமினேஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 5 to 10 minutes 5 to 7 minutesல செம்ம டாமினேஷன். பால் அந்த சைடு போவே இல்லை கூத்தாநல்லூர் சைடு. ஃபர்ஸ்ட் மினிட்ல கோலும் விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக இருந்த நேரத்தில் மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்னே சொல்லலாம் வெஸ்ட் பெங்கால். பட் இப்போது அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க கூத்தாநல்லூர். ஃப்ரெஷ்ஷாக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கோல் வேறு போட்டிருக்காங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஃபயர் கோல் அப்படின்னு நான் பார்த்ததுலேயே இந்த கோல் தாங்க பெஸ்ட்டு கேட்டிங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில். எங்கெங்க டி பாக்ஸ்க்குள்ளே கார்னர் டு கார்னர் ஆடி இருக்காரு, எட்ஜ் டு எட்ஜு. அந்த மாதிரி ஒரு ஆஹா நல்ல கிக்கு, ஹெட்டர். மேலே எழுத்துவாங்களா? லெஃப்ட்டு டு ரைட்டு. எஸ், அதை தான் நினச்சேன். கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அங்கே மேனை கவர் பண்ணலை யாருமே.
பட் அருமையான டிஃபென்ஸுங்க. எப்போ செம்மையாக டிஃபெண்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்காங்க பாலை. வெளில அனுப்பினது தான் தவறு, டிஃபெண்ட் பண்ணது வரையும் நல்லது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல த்ரோ. ரெண்டு டீமே ஒரு சான்சஸ் கிடச்சது அப்படின்னா சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த சான்ஸுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. வர விட்டு அடிச்சிருக்காரு இங்கே கோல் கீப்பர். அவரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காருங்க. வாங்க 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 நான் வெயிட் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அடிக்கிறாரு அவர் கண் முன்னாடியே. நல்ல ஒரு கேம் இங்கே பார்க்குறோம். நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் கேம். ப்ராப்பர் ஃபுட்பாலிங்க. கூத்தானூர் விசஸ் வெஸ்ட் பெங்கால். நல்ல கிக்கு. ஐயோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆள் இல்லை பட் கவர் பண்ண வந்துட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வராங்க கவர் பண்ணுறதுக்கு. கோல் கீப்பர் கைக்கு போயிருக்கு. ரொம்ப டைம் எடுக்கிறாரு கோல் கீப்பர். நல்ல கிக்கு. செம்ம ஹீட்டாக டாலாக இருக்காருங்க. காலம் நீட்டினாரு. ஆப்போனண்ட் ஃபேஸ் வரையும் போகுது. அந்தளவுக்கு செம்ம ஹீட்டாக இருக்காரு. நௌஷத் அகமத், தேங்க்ஸ் ஃபார் லைவ் டெலிகாஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஊர் பெரியவர்கள் இராணுவப்படை ஆட்சி. என்ன ஒரு ஆச்சு இராணுவப்படை. ஆமாம் உண்மையிலே அப்படிதான். ஆர்மி மாதிரி இருக்காங்க. அங்கே பாருங்க அந்த சைடு ஃப்ரண்ட் லைனில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து கூத்தானூர். அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே கூத்தானூர். அங்கே பாருங்கள் நம்ம பையனை பாருங்கள். அவன் வருங்கால இராணுவப்படை வீரன். ஆஹா எட்டர் வெளியில் போயிடுச்சுங்க. ட்ரை இருந்தது. UI11 அப்படியா? சாரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் வந்தது. ஸோ அதனால் அப்படியே U11 அப்படின்னு போட்டேன். UI ஆட்டம் விறுவிறுப்பு கூடி இருக்கிறது. மன்சூர் அலி எஸ் கரெக்டா. ரெண்டாவது கோலுக்கான வாய்ப்பு. போட்டுருங்க. ஐயோ என்னது இது? ஹோல் கிரவுண்டே சர்ப்ரைஸுங்க. செம்ம சான்ஸுங்க. இங்க பாருங்க. ஓ அவரு வெளில அடிச்சிட்டாருங்க. ஆஹா எனக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சிச்சா இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதா? இவர் தான் அடிச்சிருக்காருங்க ஆப்போனட். எஸ் கிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமிங்கை பாருங்கள். அவரை கிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு கிக் பண்ணி வெளில அமிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து கூத்தானூர் இப்போ கிக் பண்ணியிருந்தாருன்னா கோலுக்கு தான் போயிருக்கும். செம்ம டிஃபென்ஸு. கோலுங்க. நல்ல கார்னர் கிக். அந்த ஒரு நல்ல கோல். அகைன் பேக் டு பேக் கோல்ஸ். செம்ம ஹெட்டர். ரீப்ளேல பார்க்குறோம். நல்ல ஒரு கார்னர் கிக். நாங்கள் அகைன் செம்ம ஹெட்டர். உள்ள பக்காவாக அமைச்சிருக்காங்க கூத்தாநல்லூர். 2 கோல் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2-1 அப்படின்னு இங்கே மேட்ச் போய்கிட்டு இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டாங்க. 2-1 U11 சாமி செவன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக முழிச்சுக்கணும் இந்த டைமில். Everybody wanna do the same thing. Yup, that's why we ain't on the same page. Do my own thing and I maintain. Flow like water, so I'm going mainstream. I'm going mainstream. Flow like water, so I'm going mainstream. Yeah, I'm going mainstream. Flow like water, so I'm going mainstream. I'm going mainstream. Mainstream.
Flow like water, so I'm going mainstream. Yup. So I'm going mainstream. அணியினரும் நாளை தினம் விளையாடி உங்களை சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் இங்கே செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2-1 UAE வந்து பார்த்தீங்கன்னா 2 அன்றைக்கி ஒரு 1 நம்ம வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் மினிட்ல போட்ட அந்த ஒரு கோல் அதுக்கு ஒரு மேட்சை வந்து திருப்பிட்டாங்க. இந்த தடவை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிலாக்ஸாக UAE ஆடிட்டுருக்காங்க. குத்தானலுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, ரொம்ப கிட்ட போனாங்க, க்ளோஸ் டு த கோல் போஸ்ட்னு சொல்லலாம். விசில் ஊதிருக்காங்க, ஃபவுலுக்கான ஒரு விசில். So many people are watching, guys. Thank you so much. நல்ல ஒரு கிக்கு. நல்ல ஒரு கிக்கு. பால் வெளியிலையா உள்ளையா? பால் வெளியில் போயிருக்கு.
டீம் நேம் அதான் ப்ரோ, UII தான். அது 11ங்கிறத மாற்றிட்டேன். அது ஐ தான், ஐ கேபிட்டல் லெட்டரில் தான், அப்படி தான் தெரியுது. UII நல்ல கிக்கு. ஒரு கோல் கிடைக்குமா? வெஸ்ட் பெங்கால் நல்ல டிஃபென்ஸ். பட் அகைன் வெஸ்ட் பெங்காலுக்கு கிட்ட போயிருக்கு பால். ஸ்டாப். பால் மாற்றிட்டாங்க இந்த கோல் போஸ்ட்க்கு. என்ன சொல்கிறீங்க? யூசர் நேம் அன்அவைலபிள். இந்த சாங்கில் பேட் வேர்ட் இருக்கா? எங்கே இது? இதுவே நான் காப்பிரைட் சாங்குங்க. இதில் எப்படிங்க பேட் வேர்ட்ஸ்லாம் வரும்? இதுவே யூடியூப்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டது. யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வராமல் போடுறதுக்காக இந்த சாங் செஞ்சுருக்காங்க. ஸோ வயலேஷன்ஸ்லாம் எதுவுமே, அதாவது யூடியூப் பாலிசி வயலேட் பண்ணுற மாதிரி பேட் வேர்ட்ஸு அப்புறம் வந்து அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ அதனால தான் நான் போட்டேன். என்னென்னு சொல்லுங்கள், எந்த இடத்துலன்னு சொல்லுங்கள், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம், இல்லை வேறு சாங் மாற்றிடலாம். இது என்ன இருக்குது? நான் காப்பிரைட் சாங் தான். விசில் ஊதிருக்காங்க. அங்கே கார்னரில் ஏதோ ஃபவுல் நடந்திருக்கு. நல்ல ஒரு கார்னர் கிக். சான்ஸ் இருக்கா கோலுக்கு? கோலுக்கு சான்ஸ் இருக்கா? கோலுக்கு சான்ஸ் இருக்கா? இந்த சான்ஸ் விடக்கூடாது. வெஸ்ட் பெங்கால் ஹெட்டர். ஆஹா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல சேவ். கோல் இல்லை. அண்ட் மறுபடியும் இப்போ வந்து அவங்க காலில் தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு பால். பால் வெளியில். Please here after don't show the audience because you are not happy to show the audience. You are moving your camera like bullet train. குறிப்பிட்டு இத்தனோடு டைம் தாங்க. அதுக்குள்ளாடி நான் வந்து ஹோல் கிரவுண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். கேமராமேனோட டாஸ்க் அதுதான். ஹோல் கிரவுண்டில் இருக்கிற ஹோல் கிரவுண்டே காமிக்கணும் வித்தின் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கேப்பில். அதனால் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டா. அப்படி நான் முடிஞ்ச அளவு சரி ஓகே, ஒரு 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 20 பேரை கவர் பண்ணுறோம், இல்லை 50 பேரை கவர் பண்ணுறோன்னா அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி கவர் பண்ண சொல்கிறேன். நோ இஷ்யூஸ். ஆஹா, கோல் இல்லை. கொஞ்சம் போயிருக்கு. நல்ல கிக்கு. சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்கணும். மேலே போவாங்களா? நான் கவர் பண்ணியிருந்தாலுமே அவர் அழகாக எடுத்துகிட்டு போகிறாருங்க. 1v2 நல்ல சேவ். என்ன படுத்தலாம் இவருக்கு, அவர் ஸ்டைலை பாருங்கள். அவர் இவரை அழகாக படுத்து நல்ல டைவு. இங்கே பாருங்க, அந்த கெஸ்டரை பாருங்க, தூங்குற மாதிரி காட்டுறாரு. யாரும் ப்ரோ அது பயங்கரமாக இருக்காரு. யாரை சொல்கிறீங்க? ஆஷிக் ஃபெரவ். மேலே 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 போகிறாங்க. ஐயோ, எங்கே வச்சிட்டாருங்க? வெளில போயிட்டு காம்பவுண்ட்லாம் விட்டு வெளில போயிட்டு அப்துல் அசீஸ் வலைக்கும் சலாம். நல்ல ஒரு கிக்கு. வாவ், ஃபவுல்.
புஷ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபவுல். அனல் பறக்கும் கால்பந்தாட்டம். கண்டிப்பாக அப்துல் அசீஸ் பாய் கூத்தாநல்லூர் அணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். கலீல் ரஹ்மான். அப்துல் அசீஸ் விறுவிறுப்பான ஆட்டம். கண்டிப்பாக 203 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அஸ். இன்றைக்குமே நிறைய பேர் கொஞ்சம் 10 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்போர்ட்ஸ் காமிப்போம். அகெயின் கம்மிங் பேக் டு த மேட்ச். அங்கே ஒரு சின்ன இன்ஜுரி நினைக்கிறேன். மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஐயோ கோலுங்க! செம்ம ஃப்ரீ போஸ்ட் 2 for 2. செம்ம அசிஸ்ட். வேற மாதிரி இந்த கோலை பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். வெஸ்ட் பெங்கால் செம்ம அசிஸ்ட்டுங்க. இந்த மேனை கவர் பண்ணி ஆளே இல்லை. அதுவும் என்ன ஒரு கொலவே தாக்கல அடிச்சிருக்காரு பாருங்க. ஃப்ரீ போஸ்டே வந்து ஒரு ரன்னகலமாக ஒரு கிக்கு. அந்தளவுக்கு தலைவனுக்கு ஒரு கோன் நினைக்கிறேன். 2 for 2. இப்போ தாங்க வந்து விறுவிறுப்பாக இருக்கு ஆட்டம். சவுண்டு கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போது இங்கே பாருங்க ஆடியன்ஸோட சவுண்டு வருது. அந்த பிபிலாம் ஊதுற சவுண்டு வருது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து டையில் முடிஞ்சிருமோ, அப்படி போயிருமோ. லாஸ்ட் மினிட்ல ஃபர்ஸ்ட் மினிட் கோல் போன மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் போனுச்சுன்னா நல்லாயிருக்கும். அது எந்த டீம் அடிக்கிறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட். ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு. ஜூம் பண்ணுங்களா? ஃப்ளைட்டு போலையே. ஃப்ளைட்டு போயிருந்தா நம்ம பசங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, ஜூம் பண்ணியிருப்பாங்க. மேலே 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 ஒரு கோல், ஒரு கோல், 3வது கோலுங்க. என்ன நடக்குதுங்க? கூத்தாநல்லூர் பாஸுங்க எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் கோல் அடிக்கிறாங்களே. என்னங்க அது வீடியோ கேம் மாதிரி இருக்கு. நம்ம எதுவும் ரியல் கேம் நினைச்சு வீடியோ கேமை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இவ பாருங்க சரியான செலிப்ரேஷன். ஓடு நீங்க ஒரு கோல் போடுங்க. வாங்க வெஸ்ட் பெங்கால், நீங்க ஒரு கோலை போட்டு விடுங்க. மாறி மாறி கோல் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இங்க. விளையாட்டே விளையாட்டே இருக்காங்க இங்க. I know bro, the song from unknown brain. Song name is Matafaka. I know the NCS no cooperation, but the guest you don't know the song name. Yes, definitely. Okay, I will change it. No problem. Bhai ரொம்ப ஃபீலா இருக்கு பாய். நம்ம ஒரு டீம் கனவு ஃபீல் பண்ண வச்சாங்க. என்னாச்சு ஏன் ஃபீலிங்? டிஃபெண்ட் பண்ணிடுவாங்களா கோல் போகாம? கூத்தாநல்லூர் வெஸ்ட் பெங்கால் விசஸ் கூத்தாநல்லூர். எப்பா வேற மாதிரி இருக்கு. எஃப்எம்சி கண்ணூர் ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. என்ன ஆச்சு?
சரியான பாசிங், முறையான கோல். கோல் 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 கோல். எஸ், கண்டிப்பாக 2 கோலுமே இப்போ லாஸ்ட் அடித்த 2 கோலுமே செம்மையாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இந்த தடவை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பட் எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஹான்ஸா? முகமது அகமது என்ன வீடியோ கேமரா இருக்கு? அதேதாங்க நானும் சொல்றேன், வீடியோ கேமரா இருக்கு. முகமது ரிஸ்வான் ப்ரோ, வாட் இஸ் திஸ்? நான் போய் கோல் பண்ணுமா? ஃப்ரீ போஸ்ட் இருக்கா சொல்லுங்க. எல்லோ கார்டு கொடுத்துருக்காரு பிளேயருக்கு. கோல் வெஸ்ட் பெங்கால் யூசப் சிராஜ். 240 பேர் 243 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹேண்ட்பால். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கோல் போடுவாங்களா? ஐயோ, செம்ம சேவுங்க. இந்த சேவ்ல மேட்சே முடிச்சு விட்டாருன்னு சொல்லலாம். நல்ல சேவு. அந்த சேவ் நல்லா இருந்துச்சு. சேவ்ல மேட்ச் நல்லா நிறுத்தி கொடுத்துருக்காங்க. சேவ் ரீப்ளேல பார்க்கலாம். லைவ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைவ் பாருங்க, ரீப்ளே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ரீப்ளே பாருங்க. அங்கே பாருங்க, செம்ம சேவு. இல்லைன்னா மேட்ச் என்னதுக்கு 3-3 போயிருக்கோம். மேலே ஏறுறாங்க. கோல் 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 கோல். ஓடிடுச்சு, வெளில ஓடிடுச்சு. தாரிக் பாய் ரீப்ளே என்ன சொல்லுது? ஆமா, ஹேண்ட்பால் தான் அது. ஹேண்ட்பால் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. வெளில தான் தள்ளி விட்டுருக்காரு. அடிச்சிருக்காரு. பால் வெளியில. நல்ல ஒரு த்ரோயிங் கிடைச்சிருக்கு. ஃபார்வர்ட் மேலே ஆடணும். ஒரு 3வது கோல் போடுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பால் வெளியில. எல்லா மேலேயுமே ஹோல்ட் பண்ணி கவர் பண்ணி ஆடுறாங்களா? இல்லை, பொசிஷன் ஹோல்ட் பண்ணல, கொஞ்சம் உடஞ்சு நிற்கிறாங்க. ஸோ கவர் பண்ணியிருக்காரு. சென்டராக எடுத்துகிட்டு போகிறாரு. அம்பேர் கூட விளாண்டுருக்கிறாரு. KSA on fire மோட்டோ கலெக்ஷன். வாங்க ஹுசைன் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஹுசைன் அதிரை, வாங்க எப்படி இருக்கீங்க? இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் நன்றிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல கிக்கு. ஓய்யோ, போயிடுச்சா? வெளில போயிடுச்சு.
கவுலான் நல்ல பேருப்பா. ஏங்க கோல் போட வாங்க. உண்மைதாங்க, கோல் போட நல்லா இருக்குங்க. பால் எடுத்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வாங்க. நான் இங்கே தான் ஓடுவோன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓய்யோ பால் நல்ல டிஃபெண்ட். லேட்டாக வந்துட்டீங்களா? செம்ம மேட்ச் பாய். நான் செம்ம மேட்ச். மோட்டோ கலெக்ஷன் சரியான மேட்ச். 319 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒர்த்து 300 பேருக்குமே ஒர்த்து. கூத்தானூர் அணியினர் வெற்றி பெற பூதமங்கலம் அணி சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது அகமது டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபார்வர்ட் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. பால் வெளியிலையா உள்ளையா? நல்ல கிக்கு. நல்ல பாஸ். வெயிட் பண்ணி ஆடுறாங்க. ஒருத்தர் டீம் KSS ஏ. ஓ விசில் ஊதிருக்காங்க. கோலுக்கான விசிலா? KNR ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் டீம் கங்க்ராச்சுலேஷன் விஷஸ் பை சிராஜ் சவுதி அரேபியாலேருந்து விஷ் பண்ணுறாங்க. ஷாகுல் ஹமீத் ஏங்க ஃபயருங்க. அசோக் இந்த நாள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆஷிக் ஃபெரோஸ் காஸ்மோ டோர்னமெண்ட் வின்னர் நேம் டீம் சித்திக் கான். காஸ்மோ டோர்னமெண்ட்டோட வின்னர் காஸ்மோ தான், காஸ்மோ ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அவங்க தான் வின் பண்ணாங்க. ஒரு ஒன் சைடு மேட்சாக போயிடுச்சு நேற்று. சிராஜா ப்ரோ நீங்கள் என்னது லிஸ்யூ கெப்பா முவானா சிராஜன் புரியல ப்ரோ. ட்ரை 4th கோல். ஒரு 4வது கோலுக்கு இங்கே ஒரு ட்ரை அப்படின்னு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே அதிகபட்ச கோலாக 4 கோல் பதிவு பண்ணாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூதமங்கலம் பதிவு பண்ணாங்க டிஎன் போலீஸ்க்கு எதிராக. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டார்ட் தான் நம்ம லைவ் போட்ட வரையுமே 4 கோல் தான் அதிகம். அதுக்கு மேலே எதுவும் இருந்ததுன்னா சொல்லுங்கள். பட் அந்த கோல் கணக்கை இங்கே சமன் பண்ணுவாங்களா பார்க்கணும். UII மெமோரியல் கூத்தாநல்லூர். அதுக்கெல்லாம் வந்து இங்கே இடமே இல்லைங்க. 3வது கோல் நாங்கள் போடுவோங்கன்னு சொல்லி இங்கே சாமி 7 மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால். அந்த மேனை கவர் பண்ண சொல்கிறாரு. கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க வெஸ்ட் பெங்கால் கிட்ட. சாமி 7 வெஸ்ட் பெங்கால். பட் அதையும் தாண்டி இங்கே புனிதமானது ஒரு கோல், 3 கோல் போட்டு கூத்தாநல்லூர் லீடில் இருக்காங்க. நல்ல டிஃபென்ஸ். வெளியில் போயிடுச்சு. 254 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கோல். ஆஹா வெளியில் போயிருக்கு. நல்ல ஒரு டேக்கிள். என்ன ஆச்சு?
என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கொஞ்சம் அப்படியே ஸ்லோமோவில் பார்த்தாலே தெரியும் இந்த இடம் தான். ஸோ அவர் உடச்சிட்டு போனார். அவங்க என்ன கால் பண்ணாங்க அப்படின்னா அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கால் பண்ணாங்க. ஃபவுல் தான் கொடுத்துருக்காங்க. கோல் கோல் கோலுங்க. ஐயோ கோலை காட்ட மறந்துட்டேனே. பட் அற்புதமான ஒரு கோல். 4வது கோலுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஹேவ் எ லுக் அட் தி கோல். இதுக்கு தான் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, லுக் அட் தி கோல், லுக் அட் தி கோல். சரியான கிக்கு. இங்கே பாருங்க, செம்ம ஃபைனான கிக்குங்க. செலிப்ரேட் பண்றாங்க இங்க. செம்ம லீடு வச்சிட்டாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. 2 கோல் லீட் அடிச்சு அதுக்கப்புறம் மேலே வரணும். ரீப்ளேல கண்டிப்பா பார்த்தே ஆகணும் மறுபடியும். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீப்ளேல பார்த்துடலாம். செம்ம கேக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, செலிப்ரேஷனுமே நல்ல செலிப்ரேஷன். கூத்தாநல்லூர் வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இங்கே மேட்சை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வீடியோ கேம் தான், இது வீடியோ கேம் தான். முகமது அகமது எஸ், இத்துடன் இந்த மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கீங்க. 4-2 சமன் பண்ணிருக்காங்க. இந்த ஹையஸ்ட் கோல் இது. நாளை ஆட்டத்தில் காண தவறாதீர்கள். நாளை தினம் மலபார் பஸ் கேரளா அணியினரும் போர்ட்டஸ் தூத்துக்குடி அணியினரும் நாளை விளையாடி சிறப்பிக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தினம் மலபார் பஸ் கேரளா அணியினரும் போர்ட்டஸ் தூத்துக்குடி அணியினரும் நாளை தினம் விளையாடி உங்களை மகிழ்விப்பார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்ன மாதிரி ஃபயரா? எஸ், கண்டிப்பா ஃபயரான மேட்ச். 280 people are watching, guys. Thank you so much for watching this video. Keep like, keep share, keep support. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you so much.